வணக்கம். இன்றைக்கி தக்காளி சட்னி ரொம்ப சிம்பிளாக அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் கலர் மாறாமல் டேஸ்ட்டும் மாறாமல் சூப்பராக சேர்க்குறோம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இந்த தக்காளி சட்னி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி 4 பேருக்கு தக்காளி சட்னிக்குள்ளே அளவு சொல்கிறேன். ஒரு 5 தக்காளி, ஒரு 4 வெங்காயம், ஒரு 7லேருந்து 8 வத்தல், அப்புறம் நல்லா ஒரு பெரிய சைஸ் பூண்டு, 2 பல்லு பூண்டு, அதையும் கட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்குவோம். இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் கொஞ்சமாக புளி, அப்புறம் பூண்டு அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். புளி நான் அது பெங்களூர் தக்காளினால் புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதே நம்ம நாட்டு தக்காளினா நம்ம புளி ஆட் பண்ணாமல் கூட விட்டுறலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும். இதில் புளிப்பு நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, அதுக்காக புளி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 7லேருந்து 8 வத்தல். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் 7 வத்தல் தான் எடுத்திருக்கேன். அதுவுமே கலர் மாறாமல் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்ததாக இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே இதை ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. எல்லாமே உங்களுக்கு கலர் சேஞ்சே ஆகக்கூடாது. கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு இல்லை கலர் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுமே மாறிடும். அதனால் அந்த கோல்டன் கலர் வரையிலே எல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு எடுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயம். இதே நீங்கள் 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா 3 தக்காளி, 2 வெங்காயம் போட்டு ஒரு 4 வத்தல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு மீடியமான ஃப்ளேமில், ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேம் வைக்காமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுவோம். நீங்கள் ரொம்ப தக்காளியை போட்டு மேஷ் பண்ண இல்லை கரண்டியை வச்சு அமுக்க அந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்க. அந்த தக்காளி இருக்கிற தண்ணி சத்து வெளியே வராமல் அப்படியே கிண்டி மட்டும் விடுங்க. ஜஸ்ட்டு மேஷ் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே கிண்டி விட்டுட்டு நமக்கு அந்த கலர் மாறி வரையில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் நீங்கள் உப்பு ஆட் பண்ணணும், இல்லாட்டி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். கடைசியாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தக்காளி, வெங்காயம் அதையுமே அதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் தண்ணி வேணும்னா லைட்டாக சுடு தண்ணி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வேணால் லைட்டாக அதை அலசி நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறவே மாறாது. தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாரை கூட நீங்கள் கழுவி ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கையில் வலிச்சு விட்ருங்க, தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் ஃபுல்லாக இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கையிலையும் சரி இப்போ தாளிக்கலையும் சரி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு தாளிச்சிட்டு 2 கருவேப்பிலை போட்டு அதையுமே தாளித்து நம்ம சூடாக அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இந்த தக்காளி சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டில் வந்துச்சானே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.